வணக்கம். இந்த விகாரி நாம சம்வத்சர புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கும் நம்ம எல்லா வருஷ பிறப்புக்கும் நம்மளுக்கு வந்து பொதுவாக நம்மளுக்கு தமிழ் வருஷ பிறப்புன்றது ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்றப்போ மற்ற ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே இந்த உகாதி நம்மளுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து வருஷம் பிறப்பு அவங்களுக்கு வந்து கொண்டாடுறது உண்டு. இந்த வருஷ பிறப்பு அப்படின்றது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும், இல்லை நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரம்ன்றது கடக லக்னம் கடக ராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. இந்த பலன்கள் வந்து பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான். நம்ம கண்டுபிடிப்புன்றதை விட பொதுவாக அதெல்லாம் வந்து ஒரு அல்கோரிதம் மாதிரி ரிப்பீட்டடாக என்ன நடந்துருக்கோ அது அடிப்படையில் வந்து பலன்களும் அப்படியே எழுதப்பட்டிருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த விகாரி நாம சம்வத்சரத்தில் வந்து எல்லாருக்கும் நிறைய வெற்றியும் கவர்மெண்ட்டும் சரி பொதுவாக எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தொழில் எல்லாரும் விருத்தி அடைஞ்சு போகக்கூடிய காலகட்டமும், பெண்களுக்கு வந்து முன்ன பின்ன சில மாதங்கள் நல்லா இருக்கிறாமோ அவ்வப்போது பிரச்சனை இருக்கிற மாதிரியும், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயும் யுத்தம் எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு நாடு சுபிட்சமாக இருக்கிற நிலைமையில் இருக்கிறதா வந்து எல்லா பொது பலன்களும் கூடும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ராசி பலன்கள் வந்து கால ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தாலும் ஆதாயம் விரயம் இப்படின்னு ஒரு ராசிக்கு 12 ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி நட்சத்திர கந்தாய பலன்கள் வந்து 3 யார்ட்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. முதல்ல 0 இருந்தால் எப்படி, கடைசியில் 0 இருந்தான்னா, நடுவில் 0 இருந்தால் உபாதைகள் எப்படின்னு. இதில் என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி நடக்கிற ரிஷபராசியில் இருக்கிற நட்சத்திரக்கெல்லாம் எல்லா கந்தாய பலனும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா 7 நாட்டு சனி நடக்கிற ராசிகளும் வந்து நல்லாயிருக்கும். குரு நல்லா இருக்கிற ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கிற விஷயத்தில் வந்து வித்தியாசமாக எழுதணும். இது கணக்குன்றது பொது கணக்குன்றது வேறு. இது வந்து உங்கள் அடிப்படை ஜாதகத்தோடு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் நல்லா இருக்குது, ராஜா நல்லா இருக்காங்க, கவர்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா மக்களும் நல்லா இருக்கணும். அப்போ அடிப்படையாக அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா, டைம் நல்லா இருந்ததுன்னா அதை மேட்ச் பண்ணி இந்த வாழ்க்கையை வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். மற்றபடி பார்த்தோம்னா இந்த வருஷம் மழை வருமா அப்படின்னா, கண்டிப்பாக ஜலராசியில் குரு இருக்கிற மட்டும் நவம்பர் மாதம் மட்டும் தேவையான அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஃபயரி சயின்ஸ் குரு வந்து தனுசுக்கு போகிறப்போ அந்த மாதிரி சயின்ஸு ட்ராட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. கன்னியாவில் சம்டைம்ஸ் வந்து சிம்மத்தில் குரு இருக்கிறப்போ இந்த நேரத்துலலாம் மழை கம்மியாக பெய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ விருச்சிக ராசியில் குரு இருக்கிறதுனால மழை வந்து கண்டிப்பாக நல்லது பெய்யும்ன்றப்போ விவசாயிகளும் பொதுவாக ஜனங்களுக்கும் வந்து ஒரு நல்ல காலமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ஸோ இந்த வருஷ பலன்கள் வந்து ரெண்டாவது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த வாட்டி எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ சனி பயிற்சின்றது இந்த விகாரி நாம சம்வத்சரத்துக்குள்ளே அடங்கி வருது. அப்போ நிறைய ராசிகளுக்கு வந்து பலன்கள் வந்து விரிவாகவும் வித்தியாசமாகவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக வந்து நம்ம பலன்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்மளை இந்த தமிழ் வருஷ பிறப்பு பலன்கள் அப்படின்றது டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயிலாக பேச முடியாமல் இருக்கிறதுக்கு போனாலும், நம்மளுக்கு ஆல்ரெடி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு பலன்களை சார்ந்து இந்த அடுத்த எக்ஸ்ட்ரா 4 மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனிப்படையாக எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி ஊர் நேரம் இது வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, இல்லை பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் கழிச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதை பற்றி உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கம் கண்டிப்பாக கொடுப்போம். அடிப்படையாக உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் போகும். உங்கள் ஆரோக்கியம், வருமானம், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போகிறதுக்கு அந்த நிலைமை போகும். மற்றபடி ஒரு ஜோதிடரை நீங்கள் போய் சந்திக்கணும் பேசணும் அப்படின்றப்போ உங்களுக்கு பரவலாக நிறைய பேர் இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்கள் அப்ரோச் பண்ணி முழுசாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வருஷம் எல்லாருக்கும் நன்மை பெற்று எல்லாரும் ஒரு சீரு செழிப்போடும் எல்லா சந்தோஷமும் பெறணும் அப்படின்றது நம்ம இலக்காக இருந்தாலும், அப்படி இருக்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால எல்லா பலன்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு மழையும் நல்லா பெய்யும்னு எழுதியிருக்கும், வெள்ளம் வரும் இருக்கும், வறட்சியும் இருக்கும்னு கூட எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பண்ணுறதுக்கு ரொம்ப எலாபரேட்டாக இருக்கிறதுனால அடிப்படையாக க்யூரியாசிட்டி இருக்கிறவங்க வந்து ஒரு ஜென்ரலாக பஞ்சாங்கம் வாங்கி படித்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நிறைய பத்திரிகைகளில் வந்து உங்களுக்கு ஆண்டு பலன்களை பற்றி ராசி பலன்களும் எழுதுகிறார்கள். இது எல்லாமும் பார்க்குறதுல தவறு இல்லை, எல்லாமே படிச்சுக்கலாம்.
ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அடிப்படையாக உங்களுக்கு என்ன நேரம் எப்படி இருக்குது, என்ன பண்ணிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு ஜோதிடம் என்ற ஒரு விஷயமே, நீங்கள் இந்த விஷயத்து மூலியமாக உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒரு கூடுதல் முயற்சியும் இல்லை ஒரு சந்தோஷமாக முயற்சி எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும். இதை உங்களை ஆட்கொள்ளவோ ஜோதிடம் வந்து உங்களை வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோ ஜோதிடம் எந்த காலத்திலும் சொல்லப்படுறதில்லை. அதனால் நீங்கள் எப்போ டைம் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் டைம் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த்தும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும். மகர ராசிக்கு விகாரி நாம சம்வத்சரத்தினுடைய பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு பலன்களில் வந்து அடுத்த இந்த டிசம்பர் மாதம் மட்டும் நம்ம பலன்கள் சொல்லியிருந்தாலும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலினுடைய கூடுதல் பலன்கள் வந்து நம்ம விகாரி சம்வத்சரத்தில் சேர்றது உண்டு. அடுத்தது நம்மளுக்கு இந்த வருஷத்துக்குன்னு ஒரு பொது பலன்கள் உண்டு. அதுதான் வந்து நம்ம தமிழ் வருஷ பருவத்தினுடைய சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். அந்த பொது பலன்களோடு சேர்ந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு மகர ராசிக்கு பார்த்தோம்னா, இந்த சில மாதங்களாக இல்லறது இல்லாமல் ஒரு மாதம் மேலே எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் வந்து ஒரு நிறைய விரயம், நிறைய உடல் அலைச்சலிருந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது வந்து இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி குரு லாபஸ்தானத்துக்கு வரப்போ அது நீங்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமையில் எல்லா மகர ராசிக்காரங்களும் இருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து 12ஆம் இடத்துக்கு வருதும். ஸோ குரு புதன், குரு கேத்து, சனி இந்த செயற்கை பார்த்தோம்னா ஏறத்தாழ உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் நவம்பர், டிசம்பர், ஜான்வரி பாதிக்கு மேலே சனியினுடைய மாற்றம், தனுராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறதுனால குருவும் கேத்துவும் அந்த ஜென்மத்தில் இருக்கிற அந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்படி இருக்கிறப்ப பார்த்தா பிற்பகுதியில் வந்து எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முற்பகுதியில் நிறைய லாபம், பொருளாதார முன்னேற்றம், நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது. எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு வந்து அதனால் ஒரு சந்தோஷம் வருது. இதெல்லாம் நடக்கக்கூடிய நிலைமையில் எல்லா மகர ராசிக்காரங்களும் இருப்பாங்க. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 12ல் வந்து சனி இருக்கிற இந்த காலகட்டங்களில், அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வர இந்த காலகட்டம்னு பார்த்தோம்னா, பொதுவாக 7 நாட்டு சனியை பற்றி நம்ம அடுத்த அந்த ப்ரோக்ராம் வரப்போ அந்த சனியினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சனி 12லேருந்து ஜென்மத்துக்கு வரப்போ ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, 12ல் இருந்த காலகட்டங்கள்லாம் வந்து என்ன ஒரு விதமான பாடம் நம்ம கற்றுட்டுருப்போம்னா, நிறைய விஷயங்களில் வந்து நம்ம எதுக்கு ஒரு விஷயத்தை முதலீடு பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது விரயம், எது உண்மையான ஒரு நல்ல செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா 7 நாட்டு சனியுமே வந்து நம்ம பூர்வ ஜென்மத்தினுடைய செஞ்ச ஒரு வினைகள் வந்து அது வந்து நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் நம்மளை கேட்காமையே வர காலகட்டம் தான் இந்த 7 நாட்டு சனி. ஸோ இந்த 7 நாட்டு சனி நடக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து மிகப்பெரிய பதவி அடையக்கூடிய நிலைமையிலையும் இருக்கிறத நம்ம கண்கூடாக இப்போ யதார்த்தமாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் மகர ராசிக்காரங்க வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நவம்பர் மாதம் மட்டும் இருக்கும். ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் நடந்து கூடுதல் பொறுப்பு வந்து அதனால் நிறைய மன உளைச்சலும் அதுக்குண்டான மற்ற பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் வந்து மிகவும் பாடுபடக்கூடிய நிலைமையிலும் இருப்பாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் எது பண்ணாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பு அதிகமாகி நம்ம திறமைகளை அதிகமாகப்படுத்துகிறப்போ அடுத்தது வர்றது வந்து நம்மளுக்கு பாராட்டும் வருமானம் தான். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது தான் மகர ராசிக்காரங்களை கூடுதல் பொறுப்பும் கூடுதலும் செயலும் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக வருஷ பிற்பகுதியில் இருக்கும் ஒரு நேரமாக இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் மட்டும் இந்த வருஷம் பயிற்சி அடைறதுனால பெரும்பாலான நாட்கள் வந்து செவ்வாய் வந்து மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கிறதும், செவ்வாயை குரு பார்க்குற காலகட்டங்கள் வந்து ஒரு அருமையான நேரமாகவும் மகர ராசிக்காரங்களுக்கு அமையும். ஸோ இந்த மகர ராசிக்காரங்களை பிறந்த மட்டும் இந்த முதல் பாதின்றது ஒரு வெற்றிகரமான மாதமாகவும் வருஷமாகவும், அது இல்லாமல் அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய நிலைமையிலும் இருப்பாங்க. அடுத்த பாதியில் வந்து பார்த்தோம்னா கூடுதல் பொறுப்பும்
கூடுதல் உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உத்திராட நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றி அமையக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க சொந்த ஆற்றலால் எல்லா விதமான விஷயத்தையும் ஈவன் வருஷ பிற்பகுதியிலும் தன்னுடைய செயலினால் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஒன்று தான் மிகப்பெரிய விஷயமாக கை கொடுத்துக்கிட்டே வருவோம். வருஷ கடைசியில் வந்து அந்த பொருளாதார சேமிப்புனாலேயோ இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலேயோ அவங்களுடைய நிலைமைகள் வந்து முன்னேற்றமாகி ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்கக்கூடிய காலமாக மகர ராசிக்காரங்களுக்கு அமையும். இருந்தாலும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க வந்து தன் அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் அவங்க நினச்ச விஷயத்தெல்லாம் சாதிக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும். அதே நேரத்தில் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உங்களுடைய குவாரியை ஃபோன் பண்ணி கேட்குறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளே 4 நாளுக்குள்ளே திரும்பி ஃபோன் பண்ணால் உங்கள் கிளாரிஃபிகேஷன் என்ன வேணுமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு இருக்கும். நன்றி.